குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் நடக்காத பிரச்சனையா 7 வருஷமா? இப்போ கூட நான் ஜோதிடம் சொன்னால் உங்களுக்கு 1008 சந்தேகம், 1008 டவுட் உங்களுக்கு இருக்க தான் சார். நடக்குமா சார்? நீங்கள் சொன்னதெல்லாம் வந்துடுமா? வேலை கிடச்சிடுமா? ப்ரமோஷன் கிடைக்குமா? என்னை பார்த்தாலே எங்கள் மேனேஜர் எரிஞ்சு விடுறாரு சார். பக்கத்துலேயே ஒருத்தன் காலாட்டின்னு உட்காந்துக்கிறான். அவனுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆதங்கம், கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. நேராக பேசுகிறீங்க, மறைச்சு பேச தெரியாது. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். கடந்த 7 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பட்டதை மனசில் வச்சுக்க வேண்டாமா? இனிமேவுமா நீங்கள் அடுத்தவனுக்கு உதவுவீங்க, இல்லை ஓப்பனாக பேசுவீங்க? நீங்கள் சொல்கிறது அத்தனை நியாயம்தான், நீதி நேர்மை எல்லாம் இருக்குது. ஏன்னா தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்களே. முதல்ல உங்கள் உத்தியோகத்தில் ப்ரமோஷன், செய்கிற தொழிலில் கடனை நிறுத்திடுங்க, கொடுக்காதீங்க. கொஞ்சமாக வியாபாரம் ஆனாலும் அது போதும், அதை வச்சுக்கிட்டு நிம்மதியாக பண்ணுங்கள். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். எங்கே சார் வருமானமே இல்லை, என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னா கடன் வாங்கி ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் நீங்கள் நேரடி பார்வையில் பார்க்கணும். உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக தட்டிட்டு போகுது சார். நான் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கல சார், பணமோ நகையோ நான் எதிர்பார்க்கல. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண், அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல ஆண், என்னை வச்சு காப்பாற்றக்கூடிய பையன் இருந்தால் போதும். ஆனால் ஜாதகம் சரியில்லை, தோஷம் அப்படின்னு தள்ளி போய்கிட்டு இருக்கு. நான் போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். குரு உச்சம் பெறப்போகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப்போகிறார். அதுலேயும் உங்களுக்கு குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு வரார். திருமணம் நல்லபடியாக முடியும். ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆண் பிள்ளை இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஆண் பிள்ளை வாரிசு வரும். வீடு வாசல் இதெல்லாம் அமையும். தங்கம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் அது ட்ரேடாக பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஹை பீக்கில் இருக்கிறதுனால இப்போ வாங்கி வச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகும், அது ப்ராஃபிட் வராது. ஷேர் மார்க்கெட்டில் ₹1 கிடைச்சா போதும், அதோடு தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துடுங்க. இது கவனமாக இருக்க வேண்டிய காலம். திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு தான் வரணும். நான் சொல்கிறதே எதுக்காகன்னா, முதல்ல குடும்ப உறவுகள் நிம்மதியாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி சகோதரர்கள் உறவு, இதெல்லாம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நான் அவனுக்கு உதவுறேன் இவனுக்கு உதவுறேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. திருவெண்காடில் போயிட்டு புத பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பால் அபிஷேகம் பண்ணி வஸ்திர தானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சுப பலன்கள் அற்புதமாக கூடும், நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருந்தது, மன நிம்மதி வரும், நல்லா தூங்கலாம். சனி செவ்வாய் காலத்தில் பயணத்தில் கவனமாக இருங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் சார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு 80% உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனையும் எடுத்தால் ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது,
இந்த ஆண்டு சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் வந்து குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் வந்து காலையில் 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். சிம்மத்தில் வந்து கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்குறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்த விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது, எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்த விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகமெங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம்
அரசியலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தெரிந்த புதுமுகம் உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, இப்பெல்லாம் மௌன புரட்சி, மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950 இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனாக பேசி என்ன சார் ஆக போகுது? நேராக போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே வந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் யார் வருவாங்கங்கிறது தெளிவாக சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில் இந்த உச்சம் பெற்ற வெயிலில் வந்து அக்னி நட்சத்திரத்தில் தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்டை வந்து கேட்குறாங்க. இதை நாம் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்னா அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள், மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னா என்ன கேட்டிங்கன்னா, ஜென்மகுருவோட நேரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டு துவங்கி 1 மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஜென்மகுரு விலகி தனஸ்தானத்துக்கு போக போகிறார், கடகராசிக்கு போகிறார். 12 வருடங்களுக்கு பின்னாடி ஒரு தன்னோட சுற்றம் முடிச்சு மீண்டும் தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு குரு போக போகிறாரு. ஜென்மகுரு விலகிறதே ஒரு நல்ல விஷயம். குரு என்ன பண்ணிட்டாருன்னா, கடந்த ஒரு 4-5 மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு குழப்பமான மனநிலையை கொடுத்துட்டாரு. ஏன்னா அதிசாரம் வக்ரம் அப்படின்னு ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்தனால, அது மிதுன ராசியில் நிகழ்ந்தனால ஒரு எதுலேயும் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருந்தாங்க. தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஒரு 50 நாள், அதாவது ஏப்ரல் 14 ஆரம்பிக்குது. அங்கேருந்து மே 26ஆம் தேதி எத்தனை நாள் கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து தனஸ்தானத்துக்கு குரு உச்சம் பெற்று போய் நிற்க போகிறாரு. கொட்டோன்னு பணம் கொட்ட போகுது மிதுனராசிக்காரர்களுக்கு. ஆமாம். ஸோ இவங்களோட அது போக இவங்க சொல்வாக்கு வெளில போகுது. மிதுனராசிக்காரர்கள் வந்து நல்ல விஷயங்களை தான் எல்லாத்துக்கும் எப்பயுமே சொல்லுவாங்க. ஒரு தாயை போல் அக்கறையோடு தான் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இடத்துல அவங்க வாக்குஸ்தானத்திலே குரு வந்து அமர்றாரு அப்படின்னா, தாயே குருவாக வந்துட்டாங்க, நம்ம அம்மாவே டீச்சராக வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நல்ல வாழ்க்கையை தான் வாழ்வோம். அதனால் மிதுனராசிக்காரர்கள் நண்பர்களாக உறவுகளாக கொண்டவங்க, அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கும் பொருளாதார ரீதியாக குரு உச்சம் பெறுறது நல்ல பலன் தான் தனஸ்தானத்தில். இப்போ இவங்களுக்கு இதை தாண்டி வந்து பொருளாதாரம் சொல்லிட்டீங்க, பணமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, பணமழையில் நனைய போகிறாங்க. இதை தாண்டி வந்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, குழந்தைகளுக்கு கல்வி, திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. பொதுவாக மிதுன ராசி வந்து உபயராசின்னு சொல்லி சொல்லுவோம். உபயராசிக்காரர்களுக்கு வந்து திருமணம், தாமதம், தடை இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஈஸியாக வந்து பல மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 தாண்டிடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நெருக்கி 30 தாண்டி 33க்கெல்லாம் மேனேஜ் முடியும்.
ஸோ இப்படி இருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே பகை கிரகமாக வர்றதுனால கொஞ்சம் திருமணம் தாமதமாகும். அதே நேரத்தில் அந்த திருமண வாழ்க்கை கொடுக்குற கிரகமே தொழில் கிரகமாகவும் வர்றதுனால தொழில் வாய்ப்புகளை முன்னாடி கொடுத்துருச்சு அப்படின்னா திருமணத்தை தாமதப்படுத்திடும். இல்லைன்னா வந்து வேலை வாய்ப்புகளையுமே கொடுக்குறதையுமே இழுத்து அடிச்சு செட்டில் ஆன பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், செட்டில் ஆன பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னே காலத்தை கடத்தி கொண்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த குறிப்பிட்ட அந்த தமிழ் புத்தாண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா திருமண முயற்சியில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கிறதுக்கும், கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சங்கடங்கள்லாம் தீர்ந்து 2 பேரும் ஒத்துமையாகிறதுக்குமான ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையின்மையினால பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு கண்டிப்பான முறையில் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொருளாதாரம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஸோ பொருளாதார நிலையே சரியாக போகுது அப்படின்னா வாழ்க்கையே சரியாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் குடும்ப வாழ்க்கையும் நிறைவாக சந்தோஷமாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கும். எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு வந்து இதை தாண்டி அதான் வாழ்க்கையே சுமூகமாக சூப்பராக இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு வந்து இறை வழிபாடு, கோயில் வழிபாடு இந்த மாதிரி சொன்னால் எந்த மாதிரியான கடவுள்களை, தெய்வங்களை, கோயில்களை சொல்லலாம்? ஆமாம். இப்போ வழிபாடுன்னு வந்துட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வேலை செய்கிற இடமே கோயில் தான் அப்படின்ட்டு. அதை முழுசாக நம்பக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மிதுன ராசிக்காரர்கள் தான். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இப்போ இருந்து சொல்கிறேன், புது தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வந்து அதை செய்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்க போகுது. காரணம் என்னென்னா, இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து லக்ன ராசி அதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி அவர் தான். அந்த புதன் வந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கக்கூடிய பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. கூடுதலாக 6ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதாவது சின்ன லெவலில் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலைக்கு போகலாம். வேலைக்கு போனால் இவங்க தான் அடுத்து அந்த கம்பெனியில் முதலாளிக்கு அடுத்து முடிவெடுக்கிற நிலைக்கு வந்துடுவாங்க. சொந்த தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன லெவலில் ஆரம்பித்தா கூட இவங்க ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்துருவாங்க. இதுதான் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம். தொழில் வளர்ச்சியை மட்டும் கொடுக்காது, தொழில் வளர்ச்சியை கொடுத்து தன்னோட தேவைகள், குடும்ப தேவைகளுக்கு தேவையானதெல்லாம் செய்துக்கிட்டு அது போக தானம் தர்மம் புண்ணியங்கள்லாம் செஞ்சு நல்ல மனிதர் பேர் வாங்கக்கூடிய யோகம் தான் தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோகம் செயல்படக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பான முறையில் இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு விஷயங்களை நிகழ்த்த போகுது. அதாவது நம்ம கோச்சார் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான யோகம் செயல்படும், ராஜ யோகங்கள் செயல்படக்கூடிய அற்புதமான காலமாக தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய காலம் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த தொழிலில் நல்ல சிறப்பாக வேலை பார்க்குறதே, வேலை செய்கிறதே வந்து ஒரு வழிபாடாக நினச்சி இவங்க செய்துட்ருக்காங்க. கூடுதலாக வந்து மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட யோகஸ்தானம், இவங்களோட குலதெய்வ ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து துலா ராசி. அந்த துலா ராசியோட அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான் மகாலட்சுமியோட அம்சம். ஸோ அந்த மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை வழிபாடு பண்ணுறது வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுற மாதிரி. அதனால் சுக்கிரனையும் வணங்கிக்கிங்க, மகாலட்சுமியும் வணங்கிக்கிங்க. முடிஞ்சால் அந்த கஞ்சனூர் போயிட்டு வரலாம். சுக்கிரன் கோவில் இருக்குது, எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஊரில் இருக்கவங்களே போவாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும்போது போயிட்டு வரலாம். யாராருக்கு வாய்ப்பு கிடைக்குது அவங்க போயிட்டு வரலாம். மேலும் உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த 2026 ஒட்டுமொத்தமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் தரப்போகுதுண்ணா? அதான் நான் சொல்லியிருக்கேன், 90 பாஸ் மார்க்கு மேலே தாண்டி அற்புதமான மதிப்பு தான் இது. அந்தளவுக்கு வந்து கோச்சாரத்தில் சந்திரனை சுற்றி ராசியை சுற்றி கிரக நிலைகள் ரொம்ப அற்புதம் அமைஞ்சிருக்கு. சுபகிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது, பாக்கிய கிரகங்கள் நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக 90 மேலேயே கொடுக்கலாம். 90 கொடுக்குறேன். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம், எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனிச்ச இந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அது தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை.
எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ, அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவரோட சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா. ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய் சனி புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகங்களே நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போராக மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தோட கடுமையான கிரக யுத்தம் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நம்ம இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை நீங்கள் உறுதியாக அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் ரொம்ப சிந்திக்க வச்சிட்டார். அப்போ இந்த சிந்தனைகளுக்குரிய விஷயங்களில் எப்போ ரிசல்ட் கிடைக்கும், எப்போ ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சொல்லி நீங்கள் காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு
கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலிருந்து வேலையில் முன்னேற்றம் உண்டு. வேலை தேடிக்கிருக்கீங்க, இல்லை வேலையில் இழந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிற நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுடைய மனநிலையிலிருந்து ஒரு மாற்றம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய லைஃப்பில் கடன் 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 எல்லா விஷயங்களிலும் இந்த கடன் பிரச்சனை முதன்மையாக உங்களுக்கு நிற்கிது. எப்படா கடன் அடைப்போம், எப்பப்பா நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக ஒரு ஏற்றம் உண்டு. அதுபோல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்களை உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருந்தால் உறுதியாக அந்த பாதிப்பு சரியாகிவிடும். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலை இழந்ததுக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டு நிற்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய தன்மை கிடையாது. நீங்கள் யாரை வந்து வேலைக்கு சேர்த்து விட்டீங்களோ, யாருக்கு வேலை கற்றுக் கொடுத்தீங்களோ அவர்களுடைய சூழ்ச்சியினால தான் நீங்கள் வேலை இழப்பீங்க. மெயினான பிரச்சனையே அதான். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக ஆனி மாதத்துலேருந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ், மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களை வந்து இவ்வளவு நாட்களாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த, இந்த பிரச்சனை எப்போ வெளியே போகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்காக சாதகமான சூழ்நிலையை கொடுக்க ரெடியாக இருக்கு. உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணி உங்களை காயப்படுத்தி உங்களை என்ன படாதப்படுத்தினாங்களோ, அதான் சொன்னால் மனுஷன் படுற பாடு படாத பாடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுத்தாங்களோ அந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வர போகிறீங்க. நீங்களாக இருக்க போகிறீங்க. இன்னொரு விஷயம், மன நிம்மதி கிடைக்க போகுது. உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதே போல் வந்து இன்னொரு விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், மிதுன ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2.5 வருடம் அல்லது 3 வருட காலமாக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க அல்லது எவ்வளோ தூரம் உங்களுடைய மனசில் கவலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கூட பிறந்த உறவுகளும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். கூட இருந்த நட்புகளும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். யாரை நம்பாமல் இருக்க அப்படிங்கிற குழப்பத்தில் தான் உங்கள் லைஃபே ஒரு 3 வருஷமாக டேர்னிங் போய்கிருக்கு. அப்போ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த புத்தாண்டு இருக்க போது. மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக தொழில் ஸ்தானத்தில் வெற்றி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவரை வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு போனேன் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா உறுதியாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக கிடைக்க போகுது. அதே போல் ஏற்கனவே தொழிலில் இருக்கீங்க, அந்த தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலை கொண்டு வர முடியல, அப்போ இதில் எப்படி ஸ்டாண்டர்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்கள் தொழிலில் சரியான சிந்தனைகள் மூலமாக நீங்கள் சிறப்படைய போகிறீங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க உங்கள் பிரச்சனைக்கு சிந்திக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். அடுத்தவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறதா அப்படியே அற்புதமாக கொடுப்பீங்க, அப்படியே அசால்ட்டாக கொடுப்பீங்க. ஏதோ அல்வா சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களால் தீர்வு கண்டுபிடிக்க முடியல. அதில் பல குழப்பங்கள் வருது. ஸோ அந்த நிலையிலிருந்து மாற போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத கெட்ட பேர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கிரகமை ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் குரு பகவான் அமர்ந்து
டைரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த ராகுவை பார்த்துக்கிருந்தார். அப்போ இந்த கரெக்டாக ஆனி மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, நம்ம குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ குரு ராகுவை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லை உங்கள் அப்பாவுக்கு தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத நட்புகள் மூலமாக ஏமாற்றம் வரலாம். ஸோ அப்பாட்ட போய் உட்காந்து பொறுமையாக பேசுங்க. ஏன்னா நம்முடைய சிவபெருமானுக்கே ஒரு மிகப்பெரிய அறிவுரை, அற்புதமான விஷயங்களை கூறியது யாருன்னா அவருடைய மகன் நம்முடைய முருகன் தான். அவரே வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி நீங்கள் இப்போ உள்ள காலகட்டங்களில் உங்களுடைய அப்பாட்ட, அப்பா என்னுடைய ராசி நடிப்பில் இப்படிலாம் கிரக நிலை இருக்குது, நீ யாரையும் நம்பி ஏமாந்துடாத, நீ கவனமாக இருப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மிதுன ராசி அன்பர்களை பெற்றெடுத்த அப்பா அம்மார்கள் உறுதியாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் வேறு மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய குழந்தையின் ராசியின் அடிப்படையில் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போடுங்க. நீங்கள் நல்ல நோக்கத்துடன் போடுவீங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க, அது தேவையில்லாமல் பயன்படுத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத விஷயங்களை அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எத்தனை சதவீதங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுன்னா, குறைஞ்சது பார்த்திங்கன்னா 80% உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் உண்டு, பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹைகிரீவர் வழிபாடு செய்வது மூலமாக கவலைகளை மறந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர்
டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். மிதுன ராசி, மிதுன லக்னம். நமக்கு என்னங்க, குருவே நம்ம வீட்டில் தான் இருக்கார், சூப்பராக இருக்கார். ஜூன் ஸ்டார்டிங்கில் குரு பகவான் கடகத்துக்கு போனால் உங்கள் 2ஆம் வீட்டுக்கு தான் போனார். அப்போது நல்ல காசு வரும், கையில் காசு வரும், குடும்பத்தை சந்தோஷம் இருக்கும். இப்போவே உங்களுக்கு கடைசி ஒரு வருஷமாகவே சூப்பராக தான் இருக்குங்க டைமு. அதாவது இல்லைன்னா சொல்லக்கூடாது. அதுவும் மிதுனம் சொல்கிறத நம்பவே மாட்டேன். இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. டெவில்ஸ் அட்வொகேட்டுன்னுவாங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் டைம்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா அத்தனை பேர் நம்ம கிளாஸுக்கு வராங்க. மிதுனோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்கு ஒரு வருஷமான்றது நல்லா பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. அடுத்த வருஷமும் சூப்பராக தான் இருக்குது. ஓகேங்களா? மெயினாக எங்கே நல்லா இருக்குன்னா, பர்சனல் லைஃப் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. பர்சனலாக நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணுறது, குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுறது, குலதெய்வம் கோவில் போகிறது, ஃப்ளைட்டு. நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் இந்த டைம் போவாங்க. மிதுனத்தில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு போயிட்டு வருது. வெளியூர் போய் எனக்கு தெரிஞ்ச மிதுனம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு அவங்க குடும்பத்தை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தனால, ஐயா நீங்கள் பஸ்லேயே வந்திருக்கலாம், ஏசி பஸ் புக் பண்ணி. இல்லை, யாரும் ஃப்ளைட்டில் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்ட்டு. அது குடும்பமே மிதுனம் அவங்களது. ஸோ சந்தோஷமாக வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நடக்கும். நடக்கலைன்னா நீங்களே அமைச்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாகும். சில கிரக நிலையால் அமையாமல் இருந்ததுன்னா நீங்களே கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அமைச்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, இது புதன் வீடு. புதன் வீடு ரொம்ப கலைநயம் மிக்கவங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்க. வெளிப்படையாக பாடலைன்னா அட்லீஸ்ட் பாத்ரூம்லையாவது பாடுவாங்க. அதுவும் பாட மாட்டாங்கன்னா ஹம் பண்ணுவாங்க, இல்லை பாட்டு கேட்பாங்க. ஆனால் சரியான கலைநயம் மிக்கவங்க. அதனாலே இவங்களுக்கு லவ் சீக்கிரம் ட்ரிகர் ஆகிடும் லைஃப்பில். சரிங்களா? இவங்களும் லவ் பண்ணுவாங்க, இவங்களே நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ஓகே? ஏன்னா இவங்க அந்த கலைநயம் மிக்கவங்க. அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை சார், ட்ரையாக போகுது சார் லைஃப்னா, இப்போ அமையும். லவ் கண்டிப்பாக அமையும். அண்டு ஏற்கனவே லவ் பண்ணுறவங்க இப்போ வீட்டில் பேசி அதை கல்யாணமாக மாற்றலாம். பெஸ்ட்டு திங் என்னென்னா, லவ்வும் நல்லாயிருக்கு, கல்யாணமும் நல்லாயிருக்கு. அதை விட என்னென்னா, இந்த எதிரிகள் தொல்லை கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா ஒத்துப்பாங்க, பொண்ணு வீடு அப்பா அம்மா ஒத்துப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த மாமா, மச்சான், பெரியப்பான்னு யாருனா வருவாங்க. இல்லை இந்த பக்கத்து வீட்டு அங்கிள், எதிர் வீட்டு ஆண்டி, இவங்க உங்கள் பொண்ணுக்கு அப்படி பார்த்துருக்கலாமா, என்னது இது இப்படின்ட்டு ஏதாவது குழப்பிடுவாங்க. அந்த குழப்பம்லாம் இல்லாமல் அமைதியாக காதம் வச்ச மாதிரி சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சைலண்ட்டாக மூவ் பண்ணி ஜெயிக்கிற வழியாக பாருங்கள். மிதுனத்துக்குலாம் சொல்லியே தர தேவையில்லை. எங்கே எப்படி பேசணுன்றதை கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ கல்யாண சாப்பாடு சீக்கிரம் உண்டு. எஸ், கல்யாணம் ஆனவங்களுக்கும் மகப்பேருக்கு இப்போ டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். குட். அண்டு ஒன் மோர் குட் திங் என்னென்னா, மிதுனத்துக்கு ஜென்ரலாக உடல் உபாதைகள்னால் அடிக்கடி ஸ்கின் அலர்ஜி வரும். அவங்களுக்கு நிறைய மிதுனம் பார்த்திங்கன்னா ஷேவ் கூட பண்ண மாட்டாங்க, ட்ரிம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பிளேடு ஸ்கின்னில் பட்டாலே அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். நிறைய பேருக்கு இந்த ஷோல்டர் பெயின் இருக்கும். நேற்று கூட ஒரு ஃப்ளவர் மெடிசன்லாம் அனுப்பிச்சிட்டு தான் வந்தோம். ஷோல்டர் பெயின், ஃபுல் ஷோல்டர் பெயின். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருந்தால் இதெல்லாம் கம்மியாகும். இல்லைனா இது கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு தரும். அதான் சொன்னேன், நேற்று கன்சல்ட்டிங் வந்தாங்க, ஃப்ளவர் மெடிசன் அவ்வளோதான் கொடுத்து அமிச்சோம். இப்போ ஸ்ப்ரே அடிச்சுட்டு ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கான வழி வகுக்கும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்ததுன்னா, ஏதாவது எதிரிகள் தொல்லை இருந்ததுன்னா அது எல்லாமே கம்மியாகும். இது அதாவது குரு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இது ஒரு பொன்னான வருடம். சரிங்களா? ரொம்ப பொன்னான வருடம். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரமோஷன் வருதோ இல்லையா, அட்லீஸ்ட் சேல்ரியில் கண்டிப்பாக நல்ல சேஞ்ச் இருக்குங்க. ஒரு நல்ல ஜம்ப் இருக்கும் சேல்ரி. யாருன்னா புதுசாக ஜாபுக்கு தேடுறீங்கனாலும் இப்போ தேடலாம். தாராளமாக டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஐடியிலலாம் நிறைய பேர் ஐடியில் இருப்பீங்க. ஸோ இப்போ நிறைய உலக லெவலில் நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால இப்போ சேஃபான்றதை பார்த்துட்டு நல்ல கம்பெனி, நல்ல பொசிஷன், நல்ல சேலரி கிடச்சா ஜம்ப் பண்ணுறேங்க. சூப்பராக இருக்கும். இது இன்னொன்று, இதில் சார் இது எல்லாம் சூப்பராக சொல்லிட்டு வரீங்க சார், எதில் நான் ஜாகிரதையாக இருக்கணும் அதையும் சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா, பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருங்க. பிஸ்னஸில் அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் வரும். உங்ககிட்ட யாரும் பாலிட்டிக்ஸும் பண்ண முடியாது, இருந்தாலும் யாராவது ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கட்டம் அப்படி இருக்குது இப்போ. சரியா? அதனால் பாலிட்டிக்ஸ் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸஸ் சில ஸ்ட்ரெஸ்ஸு வரும், தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன பண்ணுன்றது முன்னாடி யோசித்து பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ராஃபிட் வரும்.
பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்து வந்துடும். அதனால் பிஸ்னஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். 1. 4வது வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாது. சரிங்களா? அதாவது கையில் காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து ஒரு காரு கேட்டாங்க, என் ஒய்ஃபு வந்து ஒரு வீடு கேட்டாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் இஎம்ஐயில் கரெக்டாக வாங்கி போட்டிங்கன்னா கஷ்டம். சரிங்களா? அதனால் எது தேவை, இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து எது தேவையோ அதை மட்டும் வாங்கினீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தோட முக்கியம் முயற்சி முயற்சி முயற்சி. முயற்சியுடையான் நிகழ்ச்சியடையான். எதுவாக வேணால் இருக்கட்டும், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. டபுள் திங்கிங்கே இருக்கக்கூடாது. இல்லை, கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டான விஷயத்த கரெக்டான வேலை கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. வின்னர் தான் நீங்கள். சரியா? வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள், கிருஷ்ணர், துளசி கொடுத்து வழிபடலாம். நடராஜர், அம்பாலோடு சேர்த்து வில்வம் கொடுத்து வழிபடலாம். இவங்களெல்லாம் வந்து நீங்கள் புதன்கிழமை புதன் ஹோரையில் வழிபட ரொம்ப நல்லது. இந்த கோவில்களில் நீங்கள் இன்கேஸ் ஸ்கின் அலர்ஜியாக இருந்தால் புளியோதரை கொடுத்து வழிபடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து லக்னத்தில் சனியோ இல்லை சனி பகவானுடைய பார்வை உங்கள் எதனா தனஸ்தானத்தில் எதனா விழுந்து பேசிக்காக என்ன கஷ்டப்படுறீங்க, ஏதோ ஒரு விதமான கஷ்டம் உங்களுக்கு வருது அப்படின்னா கோவிலில் போய்ட்டு எள்ளூருண்டி அன்னதானமாக கொடுங்க. அது கொடுக்க லைஃப்பில் வந்து நல்ல சேஞ்சஸ் வரும். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டு கிட்டே கவர் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம் இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நம்ம வந்து எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு. ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மங்களை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன்,
ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.